கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. கொடியை நினைக்கிறேன், உன்னை பார்த்தேன் கண்மொழி அறிந்த தீபம் என்று ஆகிவிட்டேன். ஆகிவிட்டேன் சந்திரனை விட்டது யாரா? ஏக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. தம்பி, நாளைக்கு கொஞ்சம் சைட் அடிக்கணும்ப்பா, கொஞ்சம் விட்டு வை, சீக்கிரமா கோண வச்சு விடு. அக்கா ரொம்ப அடியாதடா, டக்குனு ஆரம்பிடா. அண்ணி ரொம்ப தான் திட்டுறீங்க என் மாமாவை. என்னங்க உங்க தங்கச்சிக்கு புதுசா மாமான்லாம் வருது? ஒன்னும் சரி கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஓவரா பண்ணாதடி சரியா, நமக்குலாம் இந்த மாதிரி நடக்கலன்னு உனக்கு பொறாம, அதனாலதான். ஆமா அப்படி பொறாம இருந்துட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓ ஷேர், இதுல என்ன இருக்கு, எனக்கு ஓகே. அப்புறம் மறுபடியும் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாமா? உங்களை மூஞ்சில குத்திடுவேன், புத்தி புத்தி எப்படி போகுது. கல்யாணம் மட்டும் ஓகே. ஓகே ஓகே. ஏமா பிரீத்தி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, சீக்கிரட்டான விஷயம் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு, எங்க காதுல எல்லாம் விழுகுது, ஒரே இரிட்டேஷனா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப நேரமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டா கவி. இல்ல அங்க உட்கார்ந்திருக்க மெஹந்தி போடுற நம்மளோட கப்பிள்ஸ்க்கு கல்யாணமா, இல்ல பக்கத்துல உட்கார்ந்து எடுபடிக்கு உட்கார்ந்திருக்க அவங்களுக்கு கல்யாணமான்னு தெரியல, அப்படி உட்கார்ந்திருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நேரா குட்டி கூப்பிடலாமா? பொறாமையில அப்படி பொங்காதீங்க ஓகேவா? எங்க 2 பேருக்கு இப்படி கல்யாணம் ஆகல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஏன் அத பத்தி பேச கூட கூடாதா? எங்க என் பிள்ளை கூப்பிடு, அவ கூப்பிட்டா மட்டும் என்ன பண்ணிடுவா? ஏமா பிரீத்தி வேணாம், அமைதியா இரு ஓகேவா? சும்மா இருக்கிறதுல மண்ணள்ளி கொட்டி விடுற மாதிரியே தான் நீ பேசுவ. ஏன் அப்படி பாக்குற? அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க, ஏன் பார்க்க கூடாதா? பார்க்கறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே, ஆனா இப்ப எப்படி பார்க்கறது ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, இப்பயே ரொம்ப வெக்கமா இருக்கு, பார்க்காத. என்னது இப்பயே ரொம்ப வெக்கமா இருக்கா? எதுக்கே வெக்கப்பட்டுட்டா எப்படி? நாளைக்கு இனி யாரும் எப்படி இருக்க போறீங்களோ? சி போடா. என்னங்க நான் சொன்னது சரிதானே? உங்களுக்கு மருதாணி வைக்க தெரியும்ல? அப்படினா ஓஹோ, உங்களுக்கு மருதாணி வைக்கிறதுனா என்னன்னு தெரியாதா? சரி ஓகே, உங்களுக்கு வைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, என்னத்தையாவது கிறுக்கி விடுங்க. இந்த மருதாணி டெஸ்ட் எதுக்குன்னா என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஏன் மருதாணி வச்சுதான் உங்க மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஏன் இப்பயே கூட பாசத்தை ஓட்டு போய் கேட்ட மாதிரி என்ன? ஒன்றும் இல்லை, மருதாணி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க, கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. எனக்கு நம்ம கல்யாணம் நடந்தது ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேற அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3ஆவதா ஒரு பேபி வேற வேணும்னா இன்னொரு பேபி கூட. என்ன லுக்கெல்லாம் அப்படியே ஓகே சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகேவா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன்,
ஒன்றை வச்சே மேய்க்க முடியல, இப்போ 2 ஆகி போச்சு. இன்னும் 2 பேரை உங்களுக்கு வேணுமோ? அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி மறுபடியும் சாருக்கு வர வர ஒன்றும் சரி கிடையாது. உங்களை இவங்களாம் இருக்காங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போங்க. சரி, நானும் அதான் சொல்றேன், இவங்களாம் இருக்காங்கல்ல, வாயன் அப்படி போய் ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ண. ஏண்டி உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? பாவண்டி, இப்பதாண்டி அவங்க ரொமான்ஸ் பண்றாங்க. ஏன் இப்படி பண்ற? நான் அப்படிதான் பண்ணுவேன், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஸ்வாதி, நானும் ரொமான்ஸ்லாம் பண்ணவே இல்லை சரியா? இப்போதைக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு இருக்க. ரொமான்ஸ்லாம் பண்ணவே இல்லைன்னா அப்புறம் எழில் குட்டியை கூப்பிட்டோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா ஓவரா பண்ணாதீங்கடி. என்னடி ஆளால் கலாச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் ரொமான்ஸ்ல பண்ணல. இப்போ என் பிள்ளை வந்து எனக்கு என்ன பயம்? அவன் வந்தா மட்டும் என்ன பண்ணிடுவான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, பொண்ணு மாப்பிள்ளை மருதாணி முதல்ல வைக்க சொல்லுங்க. சும்மா வாய் அடிச்சுட்டே இருப்பாங்க. சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. என் புருஷன் வேற உட்காந்துருக்காருல எனக்கு ரெடியா வைக்கிறதுக்கு. டக்குன்னு ஆரம்பிங்க. எப்பா உடன்பிறப்பே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கோடி நல்லத்தான் சேரி சொல்லத்தான் தோன்றினேன் நவதாரமா. கல்லாலே அணை போட்டு இந்த காவேரி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது நல்ல சுகவாசம். ஒரு வழியா மெஹந்தி ஃபங்க்ஷன். என் பிள்ளைகளா, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை தூங்க வைங்க. விடிஞ்சா கல்யாணம். காலத்து பிள்ளைங்க எப்படிலாம் ஃபங்க்ஷன் வைக்குது பாத்தீங்களா? சரி, வேகமா முடிச்சிட்டு தூங்குற வேலைய பாருங்க பிள்ளைகளா. அவ்வளவுதான், இப்பலாம் இதுதான் கல்யாணத்துல ட்ரெண்டிங். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி போய் தூங்கறத மட்டும்தான். நாங்க தூங்க சொல்லிடுவோம், ஆனா தூங்க வேண்டிய ஆளுங்க தூங்குவாங்களான்னு தெரியல. அண்ணி, அதெல்லாம் எல்லாரும் தூங்குவாங்க. மாப்பிள்ளைக்கு இங்க 12 மணி வரதே டைம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடணும். காலையில நம்ம பிரசாந்த் தம்பி மாலை போட்டதே உள்ள கூட்டிட்டு வரணும். அதனால மாப்பிள்ளை தம்பி வீட்டுக்கு போயிடுவாரு. சரி, சட்டு புட்டி எடுத்து வச்சுட்டு தூங்குற வேலையை பாருங்க. காலையில பொண்ணு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன் மாப்பிள்ள இந்த துரத்தி விடுறதுலயே குறியா இருக்காங்க இந்த பெரியவங்க. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு யாரு என்னை கேட்பா? ஓகே மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பொண்ணை போய் தூங்க சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மேலே வா பால்கனிக்கு. நான் தான் இங்கே 12 மணி வரையும் தான் இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். காலையில் தான் வருவேன். இதுங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 12 மணிக்கு தூங்குற மாதிரி உனக்கு தெரியுதா என்ன? அவங்க தூங்குறாங்க தூங்கலை, அது ரெண்டாவது விஷயம். நான் உங்ககிட்ட பேசணும். நீ கண்டிப்பாக பால்கனிக்கு வரணும், ஓகேவா? மகாராணி கட்டளை போட்டா எப்படி அதை மீறுறது? ஓகே ஓகே, போதும் போதும், எந்திரிங்க. என்னங்க, இப்போதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சிட்டா போதுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது, ஓகேவா? நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும். சரி, பார்த்துங்க. தப்பெல்லாம் அவன் மேலே தானே, அவன் தான் வந்து பேசணும். நான் எதுக்கு பேசணும்? நான் பேச மாட்டேன். தப்பெல்லாம் என்னமோ என் மேலதான், ஆனாலும் அவன் மேல கோச்சுக்கிட்டது தப்பு தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு நீ ஈகோ பார்த்துட்டு இருக்கீல, அதனால உங்ககிட்ட நான் பேச போறதில்ல. இந்த பேசாம இருக்கிற பிரிவு கூட நல்லதா இருக்கும். ஏன்னா ஒன்று பிரிஞ்சு நான் 3 நாள் இந்தியா போக வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா என்கிட்ட பேசினா நீ போக விட மாட்டேன். இப்படியே பேசாமலே 2 பேரும் இருந்துட்டு இந்தியா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட. ஆனா இப்போ நான் இந்தியா போறத அவங்ககிட்ட யாரு சொல்லுவா? நான் இல்லாம எப்படி அவன் இருப்பான்? எப்படி அவன் அக்செப்ட் பண்ணுவான்? ஒண்ணுமே புரியலையே. 3 நாள் அவனை பார்க்க முடியாது. சரி, நம்ம இந்தியா போயிட்டு வந்து அவங்ககிட்ட பேசிடலாம். ஏன்னா நம்ம இந்தியா போகிறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக விட மாட்டான். 3 நாள் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அதனால போயிட்டு வந்து அவங்ககிட்ட பேசிடலாம். நம்மளை பற்றி நான் தெரிஞ்சுக்கவா போகிறான்? சரி, நம்ம கிளம்பலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, கிளம்பலாம். பாய்டா அன்பு, மிஸ் யூ. இந்த 3 நாள் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஆனால் இந்தியா போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அது வரைக்கும் நான் பேசலை. ஓகே, பாய்.
மிஸ் யூ லாட்ரி. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தை. என்ன பொண்டாட்டி அழகா இருக்க? சும்மா இருங்க. என்னடி திடீர்னு மரியாதைலாம் கொடுக்குற? ஓகே ஓகே, இனிமே அப்படித்தான். என்னடி? ஐ லவ் யூடா. என்னவா திடீர்னு? இல்ல மிதுன், நாளைக்கு விடிஞ்சா உனக்கு எனக்கும் கல்யாணம். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா. எப்போ நீ என் கடத்தில் தாலி கட்டுவேன்னு இருக்கு. ஏண்டி, நான் ஏற்கனவே தாலி கட்டியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அது வேற, இது எல்லாரோட சம்மதத்தோட, அம்மா அப்பா அண்ணா அண்ணி அத்தை மாமா எல்லாரோட சம்மதத்தோடையும் நம்மளோட கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த சந்தோஷம்தான். சரி, இப்போ நான் உன்னை எதுக்கு இங்கே வர சொன்னேன்னு சொல்லி பார்க்கலாம். தெரியலையே. மக்கு மக்கு அந்த மண்டையில் என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? கண்ணை மூட. கண்ணை மூடணுமா? ஏன்? கிஸ்மி? சி, எப்போ பாரு புத்தி அப்படியே தான் போகும். லூசு பையல, கண்ணை மூடுறா. பேசுடி பேசு, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு எப்படி பேசுகிறேன் நானும் பார்க்குறேன். சரி. Open your eyes. வர்றா கிஃப்ட் எல்லாமா? ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் நீ ப்ரெசென்ட் பண்ண. அந்த கிஃப்ட்டை நீ என்கிட்ட கொடுக்கும்போது, இது உனக்கு எப்போ பிரித்து பார்க்கணுன்னு தோணுது அப்போ பிரித்து பாருன்னு சொன்னேன். அதை நீ பிரித்து பார்த்து உனக்கு வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோ, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருன்னு சொன்னேன். அதை நான் ஒரு நாள் பிரித்து பார்த்தேன். அது அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எனக்கு தூக்கி போட மனசே இல்லை. அந்த அன்னைக்கு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? அந்த அன்னைக்கு முடிவு பண்ணது உனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த கிஃப்ட்டும் உனக்காக தான். ப்ளீஸ் இப்பயே பெரிய அடி கள்ளி, அந்த கிஃப்ட் அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னேன். தூக்கி எறிகிற மையா நீ கிஃப்ட் கொடுத்த? கேடி கேடி பெரியடா எருமை. இருக்குடி உன்ன மாதிரி. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த கிஃப்ட் என்கிட்ட தான் இருக்கும். ஓ, இதான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறதா? எதுக்கு இந்த கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாது. பொதுவாக எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தா யார் கிஃப்ட் கொடுக்குறோமோ அவங்க தான் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. எதுக்காக சொல்கிறேன்னா, நீ என்கிட்ட வேறுக்குனே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்க, ஞாபகம் இருக்கா? அந்த கிஃப்ட்டை நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிஃப்டை நீ வச்சுக்கக்கூடாது, நான் தான் வச்சுக்கணும். எதுக்குன்னா, இனி உன்னோட பாதி நான் தானே. அப்போது உனக்கு எதுலாம் பங்கு இருக்கோ அதே மாதிரி தானே எனக்கும். ஸோ இந்த கிஃப்டை நான் தான் வச்சுக்கிடுவேன். இனி உன்னை விட்டு நான் எங்கே போவேன்? அதுக்காக தான். ஓகே. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கடி. சரி, ஓகே, கொஞ்சம் தள்ள. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாய். ஒரு லவ்வர்ஸாக இருந்து இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட்டாக நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். நாளையிலேருந்து மிஸ்ஸஸ் மிதுன் ஆயிடுவில்ல, அதுக்காக. பல காலங்களையும் காயங்களையும் கடந்து உன் கரம் பிடிக்கும் நாட்களை நினைத்து கனவுகளில் வாழ்ந்து அதிக காதலையும் குறைந்த கண்ணீரையும் கொண்ட நம் காதல் இன்று நிஜமாகும் தருணம் என் எண்ணவளை. உன் கரம் பிடிக்கும் இந்த நாளை நான் எனது பிறப்பின் உண்மைத்தன்மையாக நினைக்கிறேன். ஒரு போரின் இறுதி நிலை வெற்றி அல்லது தோல்வி, ஆனால் நம் காதலின் இறுதி நிலை வழிகளை கடந்த காதலின் வெற்றி. இனி வாழும் ஒவ்வொரு நொடியும் என் மூச்சுக்காற்றின் உணர்வுகள் உனது பிம்பமே. என்றும் உன் அன்பில் வாழ இயங்கும் ஒரு உயிர் எனது காதலே.
ஐ லவ் யூ டி. லவ் யூ டூ டா மை ஸ்வீட் டாட். கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால். ஹலோ உங்களதான். என்ன மச்சலாம், என்ன வேணும்? என்ன வேணும்? நீ கொஞ்சனதெல்லாம் போதும். இல்ல இது என்னங்கற? சரி அளவா அப்படின்னா என்ன? இல்ல எப்படி பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். என்னடா? அது அளவாதான். நான் இது என்னமோ ஒரு மாதிரி தலை. சரி சாப்பிட்டியா? பாப்பாங்க உன் பாப்பா பத்திரமா தான் இருக்கா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடா இது உன்னை வர்ற கோத்துக்கு? இங்க வாடி. இங்க விடுங்க சார். நம்ம பையன் பேர் என்ன சொன்னீங்க? செலியன் குட்டி. ஓ சாருக்கு பெத்த புள்ள பேரு மறந்து போற அளவுக்கு. சரி அப்புறம்? ஏய் அப்படி இல்லடா, நீ அப்பா அம்மா தானே இருக்க. அப்ப அப்பா பெரிய செலியன்னா நீ சின்ன செலியன்மா. அதனால தான் உனக்கு செலியன் குட்டின்னு பேர் வச்ச. உன் அம்மா ஒரு நூசு, அவ மறந்துருப்பா. வாங்க வாங்க என் செல்ல குட்டி. சரி ஃபங்க்ஷனு பாவம் எப்பயாவது இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல. இன்னைக்கு கவிமா யாருன்னு காட்ட வேணாம்? காட்டுறேன் வா. ஏய் நான் இப்போ சொல்றேன், நான் லைட்டா தான் பண்ணேன். பிரசாந்த் குஹன் தான் நிறைய குடிச்சாங்க, நான் பண்ணலடி. நான் ஸ்டடியா தான் இருக்கேன், உனக்கு தெரியாதா? சரி நீ எப்படி பார்த்தாலுன்னு நான் ரொம்ப ஸ்டடிடி. ஆமா எங்க என் பாப்பா? நீ மட்டும் இருக்க, என் பையன் இருக்கான், என் பாப்பாங்க. என் பாப்பாவை தூக்கிட்டு வா, நான் இப்படியே போறேன். இனிமே உன் கூடலாம் வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ். ஓ சாருக்கு டைவர்ஸ் வேணுமா? எழில் குட்டி அந்த கதவெல்லாம் இழுத்து பூட்டிட்டு வா, உங்க அப்பாக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம். ஏய் நீ என் பொண்டாட்டி தானா? என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா? உன் மூஞ்சியே சாணி மாதிரி இருக்கு. பாத்தியா, என் புள்ள கூட சொல்றான், ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? சரி சரிடி, அப்படின்னா தான் அழகா இருப்பேன். நான் வேணா சிரிக்க வைக்கட்டுமா? ஆமா சார் ஆமா, நீ பண்ணிருக்க வேலைக்கு நான் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கேன். என்ன? எழில் செல்லம், நம்ம குட்டி பாப்பா அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கால, பாப்பா அழுகுறாளான்னு பாத்துட்டு வரியா? அம்மா சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்பா அடிக்கலாம். இப்போ நீ போயிட்டு வா. பாய். பேபி அவனே இன்னைக்கு உன்ன. ஹே வேணாம் பேபி, வேணாம். புருஷ பாவம், வேணாம் பேபி, விடு. இருடா டே உன்ன. நில்லுடா, நீயா நின்னுட்டினா எதுவும் பண்ண மாட்டேன். இல்ல நீ செத்த. அடிப்பாலாம் அடிச்சுக்கிட்டு. போடி. இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கையில சிக்கிரின்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ இப்ப நிக்க போறியா இல்லையா? ஆமா அடிச்சிருவாளா? அடிச்சு இவ இப்படி ஓடி வர்றதுக்குள்ள நான் மண்டபத்தை விட்டே தெரிச்சு ஓடிடுவேன். வர்றா அடிக்கிறதுக்கு கப்பு. பொன்னடி
மது சாரி எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்ல, எல்லாம் ஓகே தானே? இது வந்தாலும் இப்பயே சொல்லிருமா, பாத்தரலாம். அப்புறம் உன் அண்ணி வந்தான்னு வச்சுக்க, பத்திரக்கலையாட்டம் ஆடுவா, சும்மாவே வெளியே நின்று ஆடிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லக்கா, எல்லாம் ஓகே தான், சரியா தான். அப்புறம் என்ன மது, மிதுனவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல? கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா? எவ்வளோ கஷ்டம். நீங்க வேற. சரி, மாப்பிள்ள வரப்போறாரு, போய் எட்டி பாக்குறது. அதெல்லாம் வேணாக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. இந்த மாமா எங்க போனாரு? ஏங்க பிரீத்தி, உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, மாலை போட்டு மாப்பிள்ளை உள்ள கூட்டி வரணும். கூட்டி வர சொல்லு. இதோ வரேன், நானும் பாத்துட்டே இருங்க, மாமா கூட்டிட்டு வரேன். மாமா அடிச்சி பாட்டை மாத்துங்க. கல்யாணம் ஆகி புள்ள பார்த்ததுக்கு அப்புறமா எனக்காகவே பிறந்தவளாம். இத என் தம்பி உங்க தங்கச்சி பார்த்து பாட வேண்டிய பாட்டு. சோ கால கொடுமை. நைட் அடிச்ச போதுன்னு தெரியல போல. இன்னும் 2 நாளா கொடுத்துருவேன். வாங்க, அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீங்க தான் மாலை போட்டு மிதன உள்ள கூட்டிட்டு வரணும். வாங்க. அதெல்லாம் அப்பவே தெளிஞ்சிருச்சு. இப்ப உன்னை பார்த்தோன்னு தான் போதை ஏறுது. எங்க உங்களுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? ரொமான்ஸ் பண்றது கூட நேரல, விடுங்க. இவ்ளோ அழகா வந்து பக்கத்துல இருந்தா எப்படி விட முடியும்? சோ என்னால முடியலையே. என் அழகு பொண்டாட்டி. யோ, கொஞ்சத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, இரு நேகாவை கூப்பிடுறேன். கூப்பிட்டா கூப்பிடு, எனக்கு என்ன கவலை. எனக்கு இப்போ கொஞ்சம் நேகா. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். வனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் கால முழுக்க சிந்து பாடணும். பொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில. வாங்க வாங்க எல்லாரும், வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள அக்கா அடி வாங்க போற. வாங்க மாப்பிள்ள, வாங்க அத்தை, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பிரசாந்த், நல்ல நேரம் போறதுக்குள்ள மாப்பிளைக்கு மாலை போட்டு உள்ள அழைச்சிட்டு வா, அடுத்து பொண்ணு அழைக்கணும். சரிங்க பெரியம்மா. ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கணம் காண்கிறேன் சன்னாலே. ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே மண்ணை கொட்டாடும் சேலை சேலை கொண்டு மாலை கொட்டாடும் தாலி தாலி கொண்டு மடியை கொட்டாடும் மாலை மாலை கொண்டு என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. இந்த கல்யாணம் நியாயப்படி பார்த்தா விக்கிக்கு நடந்திருக்க வேண்டியதில்ல. நான் முடிஞ்சு போன கதையாச்சே, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? அதை விடுங்க. முடிஞ்சு போன கதை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு கோலத்துல நான் விக்கியை தான் பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு நினைக்கல. சரி விடுங்க, கல்யாணங்கிறது நம்ம கையில ஒன்றும் கிடையாது. கடவுள் யாருக்கு யாரை முடிச்சு போடுறாரோ அதுபடி தானே நடக்கும். விக்கிக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமலா இருக்கும், கண்டிப்பா கிடைச்சிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நாம் விரும்புகிறவங்க நம்மளை விரும்புகிறாங்களா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஆசையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காதல் ஒன்றும் அப்படி யாரை பார்த்து வர்றது கிடையாதே. அவங்க விரும்புகிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் வர்றதுதானே காதல். அதுக்கப்புறம் தானே சொல்லி அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நானும் நீ அப்படி தான் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் உன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு பாச போராட்டம் இருக்கும், ஒரு காதல் போராட்டம் இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மது. இதை தெரிஞ்சதுக்கப்புறமும் உன்னை நான் யார் கூட சேர்க்கணுமோ அவங்க கூட சேர விடாமல் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் என்னையே மீறி நான் உன்னை விட்டு கொடுத்து. இப்போது அந்த மணமேடையில் உன் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தா இந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக இருந்திருப்பியா, உன் மூஞ்சியில் சந்தோஷம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது நிஜமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா உன் மனசு முழுக்க இருக்கிறது உன்னோட மிதுன். அந்த காதில் தட்டி பறித்து நான் வாழணும்னு நினைக்கல. அதனால தான் உன்னை நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் என்ன, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து உண்மையாக லவ் பண்ணேன். நீ எனக்கு கிடச்சிருவ அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லை. நான் நினச்சதெல்லாம் பொய், இப்போ நடக்கிறது தான் உண்மை அப்படின்னு நல்லா புரிய வந்துடுச்சு.
அதாவது எதுவுமே உண்மையில நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்க்குறோம் தெரியுமா, அதெல்லாம் பொய். எது உண்மையில், அதாவது இப்போ ஓ மிதுன் பக்கத்தில் நீ உட்காந்துருக்க, இது உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்க வைக்கிது இந்த வாழ்க்கை. எனிவே ரொம்ப சந்தோஷமா இரு, எனக்கு அதுவே போதும் மது. ஆனால் மனசு முழுக்க வலின்னு சொல்லிட முடியாது. மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வலிக்குது. ஆனால் அந்த வலி தான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்க தான் செய்யுது. ஏன்னா நான் விரும்பின பொண்ணு, என் கூட நிச்சயதார்த்தம் ஆக இருந்த பொண்ணு, இப்போது வேற ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டிக்க போகிறது கொஞ்சம் வலிக்க தானே செய்யும். ஆனால் இப்போ இருக்கிற என்னோட வலி, அன்னைக்கு நீ என் பக்கத்தில் நிற்கும் போது மிதுனுக்கு எப்படி இருந்திருக்கும், அதே வலி தான். பரவாயில்ல, என் வலியை விட மிதுனோட வலி தான் ரொம்ப பெருசு. அது மாதிரி என் காதலை விட மிதுனோட காதல் தான் பெருசு. அவங்க கூட தான் நீ சேரணும். 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் போதும். இதுவே போதும் அது எனக்கு. என்னவா பார்த்துட்டே இருக்க சொன்னாங்களா? பேச மாட்டீங்களா எதுவும்? வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போவே இப்படி இருந்தா இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குல்ல, கொஞ்சம் பேசுறது என்னவா? பேச வார்த்தை எதுவும் வரல. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாகம். என்ன இது முன்கூடியே எனக்கு நடந்துச்சு, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. அதுவும் நான் ஆசைப்பட்டவங்க கூடயே இப்படி ஒரு தருணம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? எல்லா பொண்களுக்குமே இது ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். என்னோட லைஃப்லையும் அப்படித்தான். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. இது என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ண போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. ராஜாவின் கண்ணீர் தானே அத்தனாய் வாசம் கொள்ளும். கண்ணோடு பொறுமை காத்தால் காலம் பதில் சொல்லும். ஏங்க பாவம்ல மிதுனும் அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க 2 பேரும் வாழ்க்கையில். வேற லெவல் மூமெண்ட்டுங்க இதெல்லாம். காதல்ல கஷ்டம் இருந்தாதான் இன்னும் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தை நம்ம தாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருப்போங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி காதலை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். கரெக்டா சொன்னீங்க செலியன். ஆனால் அந்த பையன் விக்கியை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குல்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? தான் விரும்பின பொண்ணை இன்னொருத்தவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி விட்டு கொடுக்கறது ரொம்ப பெருந்தன்மையான விஷயம் தெரியுமா? அதை சர்வ சாதாரணமாக விக்கி பண்ணிட்டான். கிரேட். இன்றும் காதல் எங்கேயும் காதல், இதை எப்போதுமே மாற்ற முடியாது. மாமா நான் ஒன்று சொன்னா விக்கியை பார்க்க பாவமாக இருக்குது அதானே? ஆமாங்க, சொல்லப்போனால் இது விக்கிக்கும் மதுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் என்னென்னமோ நடந்து இப்போது மிதுனுக்கும் மதுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணமாக மாறிடுச்சு. வாழ்க்கையோட விதியை பார்த்தீங்களா? பாவங்க, விக்கிக்கு ஏற்ற பொண்ணு எப்போ தான் வந்து கிடைக்க போகிறாங்கன்னே தெரியல. இன்ன வரைக்குமா கிடைக்காம இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கிடைப்பாங்க. இதாம்மா வாழ்க்கை. ஓகேவா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் விக்கியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. ப்ளீஸ் கவுண்ட் டவுன். எதுவும் கவலைப்படாத, நல்லபடியாக விக்கி கேட்டப்ப ஒரு வாழ்க்கை கிடைக்கும். என்ன பூர்ணிமாக்கா, இப்போ ரொம்ப சந்தோஷமா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பையனுக்கும் இப்போ நல்லபடியாக கல்யாணம் ஆக போகுது. ஒரு பெத்தவளுக்கு இதை விட சந்தோஷம் என்ன நீ நினைக்கிற? பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்க்குற காட்சி இருக்கே, அது எந்த ஒரு பெத்தவளைனாலையும் ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணையும் என் பையனையும் ஒரே இடத்துல வாழ வச்சு பார்க்க போகிறேங்கிறது ரொம்ப தாங்க முடியாத சந்தோஷமாக இருக்குது. கவலைப்படாதக்கா, 2 பேரும் நல்லபடியாக வாழுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உன் பையனோட கல்யாணம் இப்போ நடக்க போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ உன் பையன் கஷ்டப்பட்டிருக்கானோ அந்த அளவுக்கு அவன் சந்தோஷமாக இருப்பான். நீ கவலைப்படாம. சரிம்மா, தாடி கொடுத்துடலாமா? முகூர்த்தத்துக்கு நேராயிடுச்சு. சாமி ஒரு நிமிஷம். அம்மா இங்கே வா, மேலே வா. நான் எதுக்கு மிதுன்? நேரம் ஆயிடுச்சுல, தாலி கட்டு. நான் தாலி கட்டுறேம்மா, நீ எது கீழே நின்றுட்டு இருக்க? எல்லாரும் மேலே தானே நிற்கிறாங்க, நீயும் மேலே வா. வாமா. இல்லை மிதுன், அம்மா மேலே வரக்கூடாதுப்பா, நீ தாலி கட்டு. மா இப்போ மேலே வரப்போறியா இல்லையா? யார் சொன்னது மேலே வரக்கூடாது? இங்கே பாரு, அந்த காலம் மாதிரிலாம் இருக்காத. ஓகேவா? அந்த காலத்தில் தான்
ஹஸ்பண்ட் இல்லைன்னா எந்த நல்ல விஷயத்துலேயும் கலந்துக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு சரியா? என்ன பெற்றது நீ தானே. நீ மேலே வா, நீ மேலே வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன். வரப்போறியா இல்லையாம்மா? அதுக்காகலாம் இல்லை மிதுன், நான் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடாதுன்னு தான் அங்கே பாரு பக்கத்தில் மேலே த்ரிஷாக்காவே லட்சுமி அக்காவே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். காலம் மாறினாலும் நம்ம பழக்க வழக்கம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். வேணாம்ப்பா. இங்கே இருக்கவங்க எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க. என் அம்மா இங்கே வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன். தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. அம்மா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, கேட்டுக்கோ ஓகேவா? நீ அப்பா இல்லை அதனால் மேலே வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறியா, அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுமா சரியா? நீ மேலே வா, என்னை பொறுத்தளவில் நீ தாம்மா எனக்கு சாமி. நீ வந்து என் பக்கத்தில் நின்னா தாலி கட்டுறேன். வாமா மேலே, இதுக்கு மேலே எனக்கு கெஞ்ச வைக்காத, வாமா. அத்தை அவர் தான் சொல்கிறார்ல, வாங்கத்த மேலே. நீங்கள் அந்த காலம் மாதிரியே இருக்காதீங்க, வாங்கத்த. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே வந்தால் தான் தாலி கட்டிக்கிடுவேன், இல்லைனா கட்ட விட மாட்டேன் நானும். மேலே வாங்கத்த. பூர்ணிமா மேலே வாமா. எல்லாரும் சொல்கிறாங்களா மேலே வாமா. அத்தை வாங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முகூர்த்தம் முடிஞ்சிட போகுது, வாங்கத்த. அதுக்கு இல்லை பூர்ணிமாக்கா ஓ. பூர்ணிமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வாழ்றதே நம்ம பிள்ளைங்களுக்காக தான், புரியுதா? இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? வா மேலே வா. சரி, நேரம் ஆயிடுச்சு. இனி யாரும் வர வேண்டியது இல்லை. தாலி கொடுத்துடலாம்ல? ஆ கொடுங்க சாமி. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு. உன்னோட நான் சேரறது பலிச்சாச்சு. நினைச்ச பேட்டையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு. பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கெட்டி மேடம், கெட்டி மேடம். காலத்துல வேற யாரோ என்ன நடக்குதுங்க? அப்போ விக்கி இல்லையா மாப்பிள்ள? அனன்யா?